5 வருஷத்துக்கு திரு விஜய் தலைமையில டிவிகே தலைமையில ஆட்சி நடக்கும். அவங்களும் யாரையும் சேர்த்துக்க தேவை கிடையாது. அவங்க கிட்ட இருந்து யாரையாவது உருவலாம்னு நினைச்சாங்கன்னா அதுவும் நடக்காது. ஆட்சி மாற்றம்லாம் வராது. அடுத்த சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் 2031 தான் நடக்கும். சார், இப்போ எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் நிறைய குற்றச்சாட்டுகள் குறிப்பா சோஃபா வந்ததுனால சில பேர் கூட்டணி விட்டு வெளியே நான் சொல்லணும், இதெல்லாம் வந்து ஒரு கேட்சி பஞ்ச் லைன்ஸ் தவிர ஒன்றும் சப்ஸ்டான்டிவா ஒன்று நான் பார்க்கல. இந்த கவர்மெண்ட் இப்போ வந்திருக்கு, இன்னும் 2 மாசம் தான் ஆகுது. அதுக்குள்ள நம்ம வந்து ஒரு ரன்னிங் காமெண்ட்ரி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ரெண்டாவது, இந்த கவர்மெண்ட் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஏன்னா எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம் லெஜிஸ்லேச்சர்ஸ், மினிஸ்டர்ஸும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காங்க. யாரா இருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் பழகினதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் குரூப் வரும். அதனால கொஞ்சம் டைம் கொடுக்கணும். டைம் கொடுக்கட்டும், ஃபர்ஸ்ட் பட்ஜெட் போடட்டும், அதுக்கப்புறம் விமர்சனங்களை வைக்கிறவர்கள் விமர்சனம் வைக்கணும். நாங்கள் திருப்பி சொல்றேனே, அரசாங்கத்தில் இருப்பவர்கள் யாரையும் அழைத்துக் கொள்ள வேண்டாம். அரசாங்கத்தில் வெளியே இருப்பவர்கள் யாரையும் இழுக்கவும் நினைக்க வேண்டாம். இந்த அரசாங்கம் 5 ஆண்டுகள் கம்ஃபர்டபுளா நடக்கும். அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்ச அரசியல். அவ்வளவுதான். இதுல தேவையில்லாம இவங்க யாரையும் இழுக்கவும் வேண்டாம், அவங்க யாரையும் அனுப்பவும் வேண்டாம், அந்த முயற்சிகளை செய்யவே வேண்டாம். கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டி இருக்கு. கம்ஃபர்டபுளா 5 ஆண்டுகள் இவருடைய தலைமையில் ஆட்சி நடக்கும். அதிமுக வந்துகிட்டே இருக்காங்களே, அது வந்து அதிமுக இருக்கிற இன்டர்னல் ப்ராப்ளம்னால அங்க இருக்கிற தலைமை மீது அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. ரெண்டாவது, அவர்களுக்கு எப்பவும் வந்து ஒரு லார்ஜர் தன் லைஃப் ஒரு லீடர் இருந்தாக்க அது மேல ஒரு அட்ராக்ஷன் அந்த பார்ட்டிக்கு உண்டு. அந்த லார்ஜர் தன் லைஃப் ஹீரோ வந்து இப்போ டிவிகள் இருக்கிறதுனால அவர்களுக்கு ஒரு நேச்சுரல் அட்ராக்ஷன் வருது. அவர்களுடைய 4 தேர்தலில் தொடர்ச்சியாக அவர்கள் வந்து தோல்வி அடைந்திருக்கிறாங்க. ஆனால் அதிமுக என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சி வந்து திகழ வேண்டும். அந்த கட்சி வந்து அடித்தட்டு மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டிருக்கிற கட்சி. அந்த சின்னம் வந்து எல்லாத்தையும் போயிருந்தது. அந்த அதிமுக அழியிறது எனக்கு சரியா படலை. தமிழ்நாட்டுடைய ஜனநாயகத்துக்கு அது நல்லது கிடையாது. ஆனால் அது அவர்கள் தான் அதை வந்து சரி செய்ய வேண்டும். அவர்களுடைய இன்டர்னல் ப்ராப்ளம்னால தான் அவ்வளோ மைக்ரேஷன் ஆகுது. ஆனால் நான் திருப்பி சொல்றேன், இந்த அரசாங்கம் யாரையும் இழுக்கவும் வேண்டாம், யாரையும் அனுப்பவும் வேண்டாம். கம்ஃபர்டபுளா 5 வருஷம் நடக்கும்.